ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் ஓய்வூதியர்களுக்கு நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நம்மளுடைய சேனலில் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து 60 வயதில் பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடியவர்களுக்கும் அதேபோல குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கும் அரசின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகள், சலுகை சார்ந்த தகவல்கள் வெளியிடுறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சலுகைகள் ஏதாவது புதுசாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அல்லது புதுசாக அறிவிப்புகள் வெளியிடுறாங்கன்னா அதை வந்துட்டு எப்படி பெறுறது, அந்த ஓய்வூதியம் அதை எவ்வாறு முழுமையாக பயன்படுத்திக்கிறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா அறிவிப்புகளும் வெளியிடுவாங்க. ஸோ ஆனாலும் கூட இன்னும் ஓய்வூதியர்களுக்கு நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு சில குறைபாடுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லைங்களா. அதாவது ஓய்வூதியம் பெறுவதில் அது ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணமாக இருக்குது. அதே போல் ஓய்வூதியர்களுக்கான இந்த மருத்துவ காப்பீட்டு வசதி இல்லாத மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவது, இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகளும் இருந்த வண்ணமாக தான் இருக்குது. ஸோ ஒரு அரசு ஊழியர், அதுவும் குறிப்பாக அந்த 60 வயதுக்கு மேலே ஒரு சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கப்புறமாக அவர் அந்த வயதான காலத்தில் இந்த மருத்துவ செலவுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு செலவிடுறதாகட்டும் அல்லது மருத்துவ காப்பீடு பெறுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்னும் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் இதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது அரசாங்கம் வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பென்ஷன் வாங்குவோர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு சிறப்பு முகாமான தொடங்குறாங்க. இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 31 வரைக்கும் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் முழுவதுமே நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பென்ஷன் வாங்குவோருடைய குறைகளை தீர்ப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் ஒரு மாத கால சிறப்பு முகாம் 2.0 அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஓய்வூதியம் பெறுவர், குடும்ப ஓய்வூதியம் அல்லது வயதில் மிக மிக மூத்த ஓய்வூதியர்கள் குறைகள் எதுவும் இருந்தனா நேரடியாக இந்த முகாமில் பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு உடனுக்குடன் விரைந்து தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உங்கள் நேரடியாக ஓய்வூதிய நலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குறதுனால, அதாவது ஓய்வூதியருடைய குறைகளை கண்டிப்பாக திறம்பட நிவர்த்தி செய்வோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கிறதா மத்திய பணியாளர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அதே போல் ஓய்வூதியங்கள் அமைச்சகத்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ இது இந்த ஒரு மாத கால முகாமை பொறுத்த வரைக்கும் அதாவது மத்திய அரசின் சார்பில் நடத்தப்படுறதுனால மத்திய அரசினுடைய ஓய்வூதியர்கள் மட்டும்தான் இதில் பயனடைய முடியும். கிட்டத்தட்ட ஓய்வூதியர்களுக்கு இப்போ நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய 2210 குறைகளை கணக்கிட்டிருக்கிறாங்க. அதில் அதற்கான சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 51 அமைச்சகங்களுடன் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இதற்கான அதாவது இந்த சொல்யூஷன் வந்துட்டு இந்த முகாமிலே வழங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதற்கான ப்ரீ பிளான்டு மீட்டிங்கும் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் இந்த வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னப்பல மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கான இந்த சிறப்பு முகாம் நடக்க இருக்குது. யாரெல்லாம் மத்திய அரசினுடைய ஓய்வூதியில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்து கொண்டு நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த முகாமில் ரொம்ப எளிமையாக தீர்த்துக்க முடியும் அப்படின்றதான் அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டில் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.